அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ஐந்தாம் பாவகம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், ஆழ்மனசு, புத்திரஸ்தானம், தாத்தா, கலைநயம், அதிர்ஷ்டம். இதை குறித்த பாவகம் ஐந்தாம் பாவகம். கலை ரசனை மிக்கவர்கள், ஐந்தாம் பாகம் வலுத்தவர்கள், கலைநயம் மிக்கவர்கள். கலைரசனையுள்ள கலை திட்டமிடுதல், டைம் டேபிள் போட்டு வேலை செய்பவர்கள், நிர்வாகத்திறன் மிக்கவர்கள், புகழ் கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் பாகம். ஐந்தாம் பாகம் வலுத்தவர்கள் புகழ் கண்டிப்பாக உண்டு அவர்களுக்கு. நிர்வாகத்திறன் என்பது நிர்வாகத்தையும், லக்கணாதிபதி 5இல் இருந்தாலும் நிர்வாகத்திறன் அதிகமாக உள்ளவர். 5இல் பலமான கிரகம் இருந்தாலும் பார்த்தாலும் இவர்களுக்கு நிர்வாக ஆற்றல் இருக்கும், புகழ் உண்டு. இவர்களுக்கு அருகாமையில் புத்திரர்களும் உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. நல்ல வழிபாடு செய்ய உள்ளவர்கள், மனித நேயமிக்கவர்கள், அரசியல் போகம் 5ஆம் இடம். அரசியல் 5ம் உத்தியோகக்காரரும் தொடர்பு பெற்றால் நல்ல உத்தியோகத்தை உடையவர், அரசு உத்தியோகமாக உடையவர். குலத்தொழில், மாவட்ட தொழில், சொந்த தொழில், இதற்கு 5ஆம் பாகம் 10ஆம் பாகம் சேர்ந்தால் இவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டால் குலதெய்வ வழிபாடு இருக்காது. குலதெய்வத்தில் குழப்பம் உள்ளவர், உயர்கல்வி தடை, குழந்தைகளால் தொல்லை இருக்கும், முதுகு வலி, வயிறு வலி இப்படி இருக்கும். எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் உயரமாக வளர முடியாது. இவர்களுக்கு இதை வலுப்படுத்த, 5ஆம் இடத்தை வலுப்படுத்த ஒரு குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யலாம். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்தவர்கள் செல்வ வளம் பெற மருத்துவ உதவி, குழந்தைகளுக்கு கல்வி உதவி, இதை செய்தால் இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்கள் இடம் விட்டு இடம் மாறியவர்கள், பூர்வ புண்ணியத்தை விட்டு சென்றவர்கள், குலதெய்வ வழிபாடு, உள்ளூர் வழிபாடு, பூர்வ புண்ணியத்தில் உள்ள வழிபாடு இவர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த 1ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் தொடர்பு பெற்றால் புகழ் உண்டு. 2, 5ம் தொடர்பு பெற்றால் செல்வ வளம் மிக்கவர். 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் தொடர்பு பெற்றால் முயற்சியில் வெற்றி தரும், கைராசி உண்டு. 4ம் 5ம் தொடர்பு இருந்தால் உயர்கல்வி, கல்வித்திறன், கல்வி அறிவு உண்டு. 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் பூர்வ புண்ணிய பலன் உண்டு, குலதெய்வ பலன் உண்டு, புகழ் உண்டு. 5, 6 சம்பந்தப்பட்டால் நல்ல உத்தியோகம் உண்டு. கடன் 6ஆம் பாவம் என்னும் கடன், இந்த கடன் இவர்களுக்கு கவர்மெண்ட் வங்கிகளிலே கடன் வாங்குவார், வெளிக்கடன் வாங்க மாட்டார். வெளியூரில் புகழ் உண்டு. 5, 7 தொடர்பு பெற்றால் நல்ல நண்பர்கள் உண்டு, பொது வாழ்க்கை உண்டு, காதல் உண்டு. 8, 5 தொடர்பு பெற்றால் ட்ரஸ்ட், ஷேர் மார்க்கெட், பணம் வரும், செல்வளம் உண்டு, வழக்கும் உண்டு, கண்டம் உண்டு, கண்டம் தப்பிப்பார். 9இல் இருந்தால் நல்ல புகழ், மருத்துவர்கள், கைராசிக்காரர்கள், ஆபரண சேர்க்கை உண்டு, கோவில் திருப்பணி செய்வர்கள், சட்ட நுணுக்கம் அறிந்தவர்கள். 10இல் இருந்தால் புகழானவர், குழந்தைகள் வருத்தம் உண்டு, தொழில் நேர்மை உண்டு, தர்ம சிந்தனையுடன் வாழ்வார், வாரிசு தொழில் செய்யலாம், பரம்பரை தொழில் செய்யலாம், ஜோதிடம் அருமையாக இவர்களுக்கு வரும். 11இல் இருந்தால் தலைமை பொறுப்பு,
மூத்தவங்க சித்தப்பா புகழுடையவர், மூற்றவர் அண்ணன் அக்கா புகழுண்டு. இவர்களுக்கு பெண் கல்வி ஒரு உண்டு. 12 இருந்தால் புகழ் வெளியூரில் பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியே செல்லும் குழந்தைகளால் கவலையுண்டு. வருமானம் 2 உண்டு. பயணம் லாபம் தரும். எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் இரட்டிப்புடன் செய்வார். எனக்கு வாய்ப்பு அளித்த லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடர் கருத்தரங்கிற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் ஐயா அவர்களுக்கு குருமணிகண்டன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.